கும்பகோணத்தில் காசிக்கு வீசம் ஆதிக்கம் காட்டிய பகவத் விநாயகர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத சுக்லபட்ச சதுர்த்தியை முன்னிட்டு விசேஷமாக மூலவர் பகவத் விநாயகருக்கு 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள வாத்தியங்கள் முழங்க யானை மீது புனித நீர் காவிரி ஆற்றில் இருந்து கொண்டு வரப்பட்டது. சிறப்பு யாகமும் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். நிறைவாக அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற விநாயகர் ஸ்தலங்களில் ஒன்றான மடத்து தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பகவத் விநாயகர் திருக்கோவிலில் காசிக்கு வீசம் அதிகம் காட்டிய பெருமை மிகு தலம் என போற்றப்படுகின்றது. இத்தகைய பெருமை மிகு தலத்தில் கார்த்திகை மாத சுக்லபட்ச சதுர்த்தியை முன்னிட்டு கும்பகோணம் காவிரி ஆற்றின் பகவத் படித்துறையில் இருந்து கடங்களில் புனித நீர் சேகரிக்கப்பட்டு யானைகள் மீது வைத்து நாதஸ்வர மேளதாளங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அந்த கடங்களை ஸ்தாபித்து சிறப்பு யாகம் வளர்த்தும் அந்த கடங்களில் உள்ள புனித நீர் 1008 வலம்புரி சங்குகளில் நிரப்பி அதனை நெல் மணிகளை பரப்பி அதன் மீது வைத்து அதற்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்து புதிரி மலர்கள் சாற்றினர். யாக பூஜை நிறைவாக மகா பூர்ணாகுதியுடன் அதனைத் தொடர்ந்து பஞ்சார்த்தியும் செய்யப்பட்டது. பின் கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. திருக்கோவிலை வலம் வந்து மூலவர் பகவத் விநாயகருக்கு கட அபிஷேகம் செய்விக்கப்பட்டது. பின்னர் 1008 வலம்புரி சங்குகளில் இருந்த புனித நீரை கொண்டு விசேஷ சங்க அபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மலர் மாலைகள் சாற்றி தீபாராதனை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.